Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஒரு டென்ஸ்லேயும் டீட்டெயில்டாக எப்படி எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் எல்லா சிம்பிள் டென்சஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's video. பொதுவாக நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நடந்து கொண்டிருந்த ஆக்ஷன்ஸை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டில் இந்த டைமில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதோட கீவேர்ட் எனி பாஸ்ட் டைமாக இருக்கலாம், எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர். அண்ட் இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வென் வைல் யூஸ் பண்ணி கிளாஸஸ் வரும். ஓகே, ஸோ நான் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ இதோடைய ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், அஃபர்மேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐக்கு வாஸ் verb plus ing, வியூதைக்கு were verb plus ing, he sheட்டுக்கு again was verb plus ing. இதோடைய நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வாஸ் வேர் இருக்குல்லையே அதுக்கடுத்து நாட் போடணும். சப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர், நாட் verb plus ing அந்த ரிமைனிங் சென்டென்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸாக இருக்கும்போது அந்த ஹெல்பிங் வேர்பு முன்னாடி எழுதணும், வாஸ் ஆர் வேர், சப்ஜெக்ட் verb plus ing அந்த ரிமைனிங் சென்டென்ஸ். அடுத்து நெகட்டிவ் எஸ் ஆர் நோ கொஸ்டினாக இருக்கும்போது ஹெல்பிங் வேர்ப் வாஸ் ஆர் வேர், சப்ஜெக்ட் நாட் verb plus ing அந்த ரிமைனிங் சென்டென்ஸ். WH கொஸ்டின்ஸாக இருக்கும்போது அந்த WH வேர்டை நம்ம முன்னாடி போட்டுப்போம். ஹெல்பிங் வேர்ப்ஸ் வாஸ் வேர், சப்ஜெக்ட் verb plus ing ரிமைனிங் சென்டென்ஸ். ஓகே, நெகட்டிவ் WH கொஸ்டினாக இருக்கும்போது அதே தான், WH வேர்ட் வாஸ் ஆர் வேர், சப்ஜெக்ட் நாட் verb plus ing ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் டேக்காக இருக்கும்போது ஸோ 4 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும், ஃபாலோட் பை த டேக். ஸோ டேக்கில் என்ன இருக்கணும், ஹெல்பிங் வேர்ப், இங்கே வாஸ் ஆர் வேர், ஷார்ட் நெகட்டிவ், சப்ஜெக்ட் ப்ரொனவுன். பாசிட்டிவ் டேக்காக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கணும், அந்த ஹெல்பிங் வேர்ப் வித் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன், டேக்கில் நாட் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லேயும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள், அவள் ஃபோன் பேசிட்டு இருந்தா, ஃபோன் பேசிக்கொண்டு இருந்தாள். ஓகே, ஸோ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன சொல்லணும், சப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர், verb plus ing. ஸோ ஷீன்றதுக்காக நம்ம ஹெல்பிங் வேர்ப் வந்து வாஸ் யூஸ் பண்ணணும். ஷீ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன். ஓகே, ஷீ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன். நெகட்டிவ் சென்டென்ஸ், அவள் ஃபோன் பேசலை ஆர் ஃபோன் பேசிக்கொண்டே இருக்கவில்லை, தூய தமிழ் சென்டென்ஸை தான். பட் ஜஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், அவள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாளா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன இருக்கும், பாஸ்ட்ல இந்த கண்டினியூஸ் ஆக்ஷனை அவள் பண்ணலன்னு தான் நம்ம சொல்கிறோம். தட் இஸ் அவள் ஃபோன் பேசலை அப்படி தான் சொல்லுவோம், ஃபோன் பேசிக்கொண்டு இருக்கலை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் ஃபோன் பேசலை. ஷீ வாஸ் நாட் டாக்கிங், வாஸ் நாட் verb plus ing, ஷீ வாஸ் நாட் டாக்கிங் ஆன் த ஃபோன். எஸ் ஆர் நோ கொஸ்டின், அவன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாளா, வாஸ் ஷீ டாக்கிங், வாஸ் சப்ஜெக்ட் verb plus ing, வாஸ் ஷீ டாக்கிங் ஆன் த ஃபோன். நெகட்டிவ் எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா, அவள் ஃபோன் பேசிட்டு இல்லையா, அவள் ஃபோன் பேசிக்கொண்டே இருக்கவில்லையா, தட் இஸ் த கரெக்ட் தமிழ் சென்டென்ஸ். பட் பேச்சு வழக்கில் நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். அவள் ஃபோன் பேசலையா, ஃபோன் பேசிட்டு தானே இருந்திருப்பா, ஃபோன் பேசலையா. ஓகே, வாஸ் ஷீ நாட் டாக்கிங் ஆன் த ஃபோன், வாஸ் ஷீ நாட் டாக்கிங் ஆன் த ஃபோன், ஆர் வாசன்ட் ஷீ டாக்கிங் ஆன் த ஃபோன். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸில் நாட் நம்ம முன்னாடி கொண்டு வரலாம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸில். ஸோ வாசன்ட் ஷீ, வாஸ் நாட் ஷீன்னு இருக்கக்கூடாது, ஷார்ட் நெகட்டிவாக தான் இருக்கணும். வாசன்ட் ஷீ டாக்கிங் ஆன் த ஃபோன். அடுத்து WH கொஸ்டின், அவள் யார் கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. ஸோ யாருடன் அப்படின்ற கொஸ்டின் வேர்டு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம முதல்ல எழுதணும், ஃபாலோட் பை த ஹெல்பிங் வேர்ப், சப்ஜெக்ட் verb plus ing. ஸோ யாருடன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வித் ஹோம். வித் ஹோம் வாஸ் ஷீ டாக்கிங் ஆன் த ஃபோன், வித் ஹோம் வாஸ் ஷீ டாக்கிங் ஆன் த ஃபோன். ஓகே, நெகட்டிவ் WH கொஸ்டினில் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, அவள் ஏன் ஃபோன் பேசிட்டு இல்லை, அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னாலே என்கிட்ட, அவள் ஃபோன் பேசிட்டு இல்லையா, அவள் ஏன் ஃபோன் பேசிட்டு இல்லை. ஓகே, வை வாஸ் ஷீ நாட் டாக்கிங் ஆன் த ஃபோன், இல்லைனா வை வாசன்ட் ஷீ டாக்கிங் ஆன் த ஃபோன். அடுத்தது நெகட்டிவ் டேக், அவள் ஃபோன் பேசிட்டு இருந்தா தானே, ஃபோன் பேசிக்கொண்டு இருந்தாள், பாசிட்டிவ் சென்டென்ஸ், டேக் தானே இல்லையா அதெல்லாம் சொல்லலாம் டேக்கில், கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம கேட்குறது. ஸோ ஷீ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன், பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதிட்டோம், ஹெல்பிங் வேர்ப், ஷார்ட் நெகட்டிவ் அந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன். வாசன்ட் ஷீ, ஷீ வாஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன், வாசன்ட் ஷீ. அடுத்து அவள் ஃபோன் பேசிட்டு இல்லை தானே, ஃபோன் பேசிக்கொண்டு இருக்கவில்லை தானே. ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ், ஷீ வாஸ் நாட் டாக்கிங் ஆன் த ஃபோன், ஹெல்பிங் வேர்ப் அண்ட் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன். வாஸ் ஷீ, ஷீ வாஸ் நாட் டாக்கிங் ஆன் த ஃபோன், வாஸ் ஷீ. இப்போ இந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். அவள் பேசிகிட்டு இருந்தா, ஷீ வாஸ் டாக்கிங். அவள் பேசிட்டு இருக்கலை, ஷீ வாஸ் நாட் டாக்கிங். அவள் பேசிகிட்டு இருந்தாளா, வாஸ் ஷீ டாக்கிங். அவள் பேசிகிட்டு இருக்கலையா, வாசன்ட் ஷீ டாக்கிங். அவள் யார் கூட பேசிகிட்டு இருந்தா, வித் ஹோம் வாஸ் ஷீ டாக்கிங். அவள் ஏன் பேசிகிட்டு இருக்கலை, வை வாஸ் ஷீ நாட் டாக்கிங். அவள் பேசிகிட்டு இருந்தா தானே,
ஷீ வாஸ் டாக்கிங் wasn't she? அவ பேசிட்டு இல்லை தானே. ஷீ வாஸ் நாட் டாக்கிங் was she? இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்க்கு எல்லா ஸ்ட்ரக்சரும் எழுதி கண்டிப்பாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். Thank you so much for watching this video till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.